அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குட்டி ஸ்டோரி ரமேஷ். பார்த்தீங்கன்னா நண்பர் நம்மளை பார்க்க வந்திருக்காரு. வர வழியில் வெயில் காரணமாக நிறையா சிரமத்தை அனுபவிச்சிருக்காரு. அந்த அனுபவத்தை அதுபோக மக்கள் படக்கூடிய சில கஷ்டங்களை நம்மகிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. வாங்க மேலும் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம் குட்டி ஸ்டோரி ரமேஷ். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருப்பூர் ரமேஷுங்க. இந்த பதிவு எதுக்குன்னாங்க, நான் இப்போ வர்ற வழியில் இப்போ நிறையா திருப்பூர் மாவட்டம் தான். நான் திருப்பூர் நகர்ப்புற வழியாக வரும்போது பேருந்து நிறுத்தத்தில் இப்போ நிழற்குடை இல்லாமல் பொதுமக்கள் ரொம்பவுமே சிரமப்படுறாங்க. இந்த வெயில்னால கால் சூடு, வெயில், அந்த ரோட்டினுடைய சூடுனால மக்கள் பொதுமக்களே நிற்க முடியாத சூழ்நிலை. மரமும் கிடையாதுங்க. நிறையா பஸ் ஸ்டாப்பில் நிழற்குடையும் கிடையாது. நீங்கள் நிழல் கூட கிட்டத்தட்ட 3 லட்சம் 4 லட்சமாக நீ அந்த பொருட்செலவில் பண்ண முடியலினாலுமே ஒரு ஓலையாட்டை மேலே மட்டும் ஒரு ஓலையாட்டை போட்டு கொடுத்தீங்கன்னா கூட மக்களுக்கு இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு தண்ணினாச்சு கொடுக்கணுங்கிற என்னோட தாழ்ந்த ஒரு இது தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தண்ணினாச்சு மக்களுக்கு உண்டான ஒரு தண்ணினாச்சு நீங்கள் தயவு செஞ்சு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். ஒரு பொதுமக்கள் சார்பாக நான் உங்களை கேட்டுக்கிறேன். நம்ம நகர்ப்புற வளர்ச்சி கீழ் திட்டத்தின் கீழே நிறைய வீடு கட்டுறாங்க. அதிலே வீடு அங்கீகாரம், மன அங்கீகாரம் அங்கீகாரம் பெற்று வீட்டு மனைகள் கட்டுறாங்க. அந்த கட்டும் போதே நீங்கள் மழைநீர் சேகரிப்பு திட்டம்ங்கிற ஒரு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது எல்லா பக்கம் பண்ணியிருக்காங்களாங்கிறத பரிசோதனை பண்ணி அதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அட்டாச் பண்ணி நீங்கள் அங்கீகாரம் வழங்குறீங்க. நல்லது தான், தப்பு இல்லை. அதே மாதிரி ஒரு ஆட்டோ பின்னாடியோ ஒரு காரு பஸ்ஸு பின்னாடியோ மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்னு சொல்லிட்டு ஒரு வாசகமாக மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடு தோறும் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை கொண்டு வந்த மாதிரி வீடு தோறுமே நீங்கள் கட்டட வரைபட அங்கீகாரத்துக்கே வீடு தோறும் 2 மரங்கள் நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 மரக்கன்று கொடுத்து, நல்ல முறையாக வேகமாக வளரக்கூடிய 2 மரக்கன்று கொடுத்து நீங்கள் அதை புகைப்படமாக எடுத்து அட்டாச் பண்ணி கொடுத்து நீங்கள் அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னு இன்னும் நல்லாயிருக்கும். 2 3வது இப்போது எல்லா வீடு தோறுமே தயவு செஞ்சு கண்காணிப்பு கேமரா பொருத்துமாறு திருப்பூர் பொதுமக்கள் மட்டுமில்லை, எல்லா தமிழ்நாடு மாவட்டத்தில் உள்ள எல்லா பேர்த்தையும் நான் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு வீடு தோறும் 2 லட்சத்திலிருந்து 2 கோடி ரூபா வரைக்கும் நீங்கள் வீடு கட்டுறீங்க, பாதுகாப்பானதாக கட்டுறீங்க. நம்ம அது தப்பு சொல்லலை. ஆனால் கண்காணிப்பு கேமரா எவ்வளோ முக்கியமோ, நம்ம வீட்டில் எப்படி ஒரு பொருள் வைக்கிறதுக்கு ஒரு இடமோ, அதாவது ஒரு நம்ம இந்த இடத்துல இது போதும் அந்த இடத்துல அது போதுங்கிற மாதிரி நீங்கள் அதுக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு தொகையை சிறிய தொகையை கண்காணிப்பு கேமராவில் தயவு செஞ்சு செலவு பண்ணுங்க. கண்காணிப்பு கேமரா பொறுத்தோன்னு வீடு தோறும் 2 மரங்கள் வளர்க்கணும், மழைநீர் சேகரிப்பு திட்டம் வேணும். இந்த 3ஐயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் தயவு செஞ்சு நகர்ப்புற திட்டத்தின் கீழே நீங்கள் வீடு அங்கீகாரம் பண்ணுங்க. 3வது நம்ம இப்போ வசதி வாய்ப்பு இல்லாதவங்க இப்போ 4000 5000 வீடுல வாடகை தரக்கூடியவங்க ஒரு 3000 ரூபா வாடகை இருந்தால் போதும்னு சொல்லிட்டு பெண் பிள்ளை வச்சிருக்கிறவங்க ஒரு 2 குழந்தை 3 குழந்தை பெண் பிள்ளை வச்சிருக்கிறவங்க வாடகை கம்மியாக இருக்கிற இடமா பார்த்து, பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இடமா பார்த்து நீங்கள் போயிடுறீங்க. வாடகை கம்மி மக்களுக்கு சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம், மக்களுக்கு சொல்கிறேங்க. ஒரு வாடகை கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்து போயிடுறாங்க. 4000 ரூபா பட்ஜெட்டு என்னால் கொடுக்க முடியல, 3000 வாடகைகள் போகிறாங்க பொருளாதார சூழ்நிலை காரணமாக. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு பாதுகாப்பு இல்லாத இடமா பார்த்து போயிடுறாங்க. அங்கே என்னென்ன சந்திக்கிறாங்க தெரியுங்க பெண் பிள்ளைகள் அது அந்த நகர்ப்புறமாக வளராதப்ப நிறைய ஒரு குடிப்பழக்கத்துக்கு அந்த பசங்க ஒரு அடிமையாகி அவன் ரோட்டில் திரிவான் பண்ணுவான். நம்ம பெண் பிள்ளைகள் கிண்டல் அடிக்கும், நாளைக்கு இந்த வழியாக தானே போவேன் அந்த வழியாக தானே போவாங்கும் போது அதனுடைய கஷ்டம் நம்ம ஒவ்வொரு டைமும் பெண் பிள்ளை பெற்றோர்கிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நாளைக்கு ஸ்கூல் போறதுக்கு விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு பின்னாடியே ஒருத்தர் கண்காணிச்சுட்டே இருந்தா பெண் பிள்ளைகளுக்கு பிடிக்காது. இது டீச்சர்ஸ் கிட்டயோ ஒரு ஃப்ரெண்டு கிட்டயோ சொன்னா அது எப்படி எடுத்துக்குவாங்கிற ஒரு மனப்பக்குவம் அதுக்கு பத்தாதுங்க. ஆமா, அதனால பாதுகாப்பு இல்லாத ஏரியால கூடி போயிட்டு அவங்க நார்த் இந்தியன் இருக்கானோ அவன் இருக்கானோ நாளைக்கு நடக்கிற வரைக்கும் எல்லாமே வேடிக்கை தான். நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால பெண் பிள்ளைகள் பாதுகாப்பான இடத்துல நீங்க கூடி போகணுங்கிறத என்னோட தாழ்மையான வேண்டுதல். ஆமா, நீங்க வீடு வாடகை கம்மியா இருக்குதுங்கிறதுக்காக பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் உள்ள ஏரியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்க போயிருவீங்க. ஆனா நீங்க வேலை பார்க்கக்கூடிய ஏரியா ஒரு 5 கிலோமீட்டர் கந்தல் இருக்கும். நீ அம்மாவும் வேலைக்கு தான் போயாகணும். இந்த பொருளாதார சூழ்நிலை அப்பாவும் வேலைக்கு தான் போயாகணும். இந்த பெண் பிள்ளைகள் வேலைக்கு போயிட்டு இந்த பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க, படிக்கிறாங்க, டியூஷன் போறாங்க. அவங்களை பாதுகாப்பு நீங்க எப்படி உறுதி செய்வீங்க? கரெக்ட். அதனால தயவு செஞ்சு பாதுகாப்பான சூழ்நிலையா இந்த இடம் நம்ம குடும்பத்துக்கு வசிக்கிறதுக்கு உண்டான இடமான்னு பார்த்து, அதாவது தனிப்பட்டு வீடு இருந்து போகாதீங்க. ஒரு
நகர்ப்புறத்துல ஆமா நகர்ப்புறத்துல பாதுகாப்பான இருக்கிற மாதிரி இடத்துல பாருங்க. வந்துட்டு அதை வந்து குடியிருங்க அப்படி சொல்றாரு. ஹவுஸ் ஓனர் வீட்டுக்காருமே வந்து இவங்க எப்படிப்பட்டவங்க எப்படி இருக்கிறாங்கங்கிறத விசாரிச்சுட்டு போங்க. ஏன்னா அவசரப்பட்டு போயிட்டு நாளைக்கு நீ இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுது. பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான இடத்துல நீங்க குடி போகுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுங்க. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சமூக அக்கறையோட தான் நண்பர் வந்து பகிர்ந்திருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒரு கோரிக்கைகளாகவும் வைக்கிறாரு. மக்களுக்கு ஒரு நன்மையான ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. பெருமைக்காகவோ நம்ம ட்ரெண்டிங் ஆகுங்கிறதுக்காகவே பொதுமக்களுக்காக இது நான் சொல்லவே இல்லை. பொதுனோட கார்ல வந்துங்க மாறி 800 கார் வீல் வச்சிருக்கிறேன். ஒரு நாளைக்கு என்னோட காரும் ஒரு சின்ன ஒரு கார் தான், அதுலேயும் ஒரு டூர் மாதிரி உங்களுக்கு போகிறேன். என்னோட காரை கட்டுறேன். என்னோட காருக்கு பின்னாடி வந்துங்க ரமேஷ் ஒரு 5 ஜோடி செப்பல் இருக்கும். சரிங்க. அது எதுக்கு? அது வந்து 5 ஜோடி செப்பல் இருக்கும். அம்பர்லா கொடை வந்து ஒரு நபர் யூஸ் பண்ற கொடை, சின்ன கொடையா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கொடை இருக்கும். 350 ரூபா ஒரு கொடை, 3500 ரூபா. என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி எப்போ மந்த்லி வந்தாலுமே வந்து இதை நான் வாங்கி வச்சுக்குவேன். இது எதுக்காக பொதுமக்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக இல்லை, நம்ம சொன்னா மறுபடியும் யாராச்சும் இந்த மாதிரி பண்ணுவாங்களான்னுங்கிறதுக்காக தான். என்னோட கார்ல வந்து 1 லிட்டர் தண்ணி பாக்கெட்டு 10 பாக்கெட் இருக்குங்க என்னோட டிக்கியில. அதான் வந்து 6 சைஸ்ல இருந்து 10 சைஸ் செப்பல் வந்து ஒரு 5 செட் இருக்கும். அம்பர்லா கொடை வந்து ஒரு சின்ன சைஸ் கொடை வந்து 5ல இருந்து 6 கொடை வச்சிருப்பேன். எதுக்காக அப்படின்னா வந்து நான் வெயில் டைம்ல வந்து போயிட்டு இருக்கும்போது வந்து வழியில பார்ப்பேன். ஒரு வயசானவங்களோ ஒரு வயசுக்கு முடியாதவங்களோ வந்து நடந்து போறத பார்க்கும்போது சரி அப்படின்னு போயிட முடியுமா? அவங்களுக்கு வந்து செப்பல் எடுத்து போட்டு கொடுத்துருவேன். நான் அதை போட்டோ எடுத்தோ வீடியோ எடுத்தாலும் போட மாட்டேன். பார்க்குறப்ப வேறு தண்ணி இல்லாதவங்களுக்கு 1 லிட்டர் தண்ணி கேன் எடுத்து இந்தாங்க சாப்பிடுங்கன்னு அந்த ஸ்பாட்ல இயன்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கே அப்படின்னு சொல்லி அந்த இதுல பயணிச்சுட்டு. ஆமாங்க. வேறு நிறைய பக்கம் போறோம், ஒரு வெயில் நடக்க முடியாம சிரமப்பட்டு இருப்பாங்க, ஒரு கொடையன்னு கொடுப்போம். இது வந்து நம்ம பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக இல்லை, அது ஒரு விளம்பரமாட்டு போயிடும். அந்த விளம்பரம் நம்மளுக்கு வேண்டியது. நம்மளால இயன்றதை செய்யணும். ஆனால் பொதுமக்களுக்கு வந்து இந்த மாதிரி செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு மனசு வரணும். அதனாலதான் என்னோட சின்ன ஒரு கோரிக்கை. மற்றபடி கண்டிப்பா வந்துட்டு எந்த ஒரு எதிர்ப்பும் அவருக்கு கிடையாது. சமூக அக்கறையோடையும் தன்னார்வத்தோடையும் இந்த பதிவை நம்மகிட்ட பகிர்ந்திருக்காரு. உங்களோட கருத்துக்கள் என்னன்ட்டு மேலும் கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு இந்த பதிவுகள் போய் சேரட்டும். சரிங்களா? ஏன்னா எல்லோரும் நண்பர்கள் நம்ம எல்லாருமே. அது போக வந்துட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன சின்ன கோரிக்கைகள், அவ்வளோதான் நண்பர் சொல்கிறது. அதனால் வந்துட்டு எல்லோரும் நல்லா இருக்கோம், எல்லோரும் நல்லா இருப்போம். சரிங்களா? எப்பயுமே நான் சொல்ல விஷயம் அதுதான். வளர வச்சு வளரணும், எல்லோரும் வளரணும். நன்றிங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி.